ஒரு காலத்தில் அருண் என்ற 12 வயது சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் புத்தகங்களை விரும்பும் அமைதியான நல்ல மனம் கொண்ட ஒரு குழந்தை. ஒரு நாள் தாத்தாவின் பழைய அறையில் ஒரு மர்மமான புத்தகத்தை அருண் கண்டுபிடித்தான். அந்த புத்தகத்தில் இப்படி எழுதப்பட்டிருந்தது: இந்த புத்தகம் உன்னை ஒரு மந்திர உலகத்துக்கு அழைத்துச் செல்லும். அடுத்த நிமிடம் ஒரு பிரகாசமான ஒளி அருணை சூழ்ந்தது. அவன் யானகுலா என்ற மந்திர உலகத்தில் இருந்தான். அப்போது ஒரு சிறிய ஒளி தேவதை அருணின் முன் தோன்றினாள். அவள் சொன்னாள், இந்த உலகத்தின் உயிரான ஒளிமரம் மெதுவாக அழிந்து வருகிறது. அதைக் கேட்ட அருண் பயப்படவில்லை. அவன் ஒளிமரத்தின் அருகே சென்றான். தன் மனத்தில் இருந்த பயத்தை தைரியமாக வென்றான். உண்மையுடன் பேசினான், கருணையுடன் செயல்பட்டான். அந்த நிமிடம் ஒளிமரத்தின் வேர்களில் ஒரு ஒளி மின்னியது. அருணின் நல்ல மனம் ஒளிமரத்திற்கு புதிய உயிரை கொடுத்தது. மெதுவாக இலைகள் மீண்டும் ஒளிர்ந்தன, மலர்கள் மலர்ந்தன. யானகுலா உலகம் மீண்டும் உயிர் பெற்றது. அப்போது அருண் புரிந்து கொண்டான், மந்திரம் புத்தகத்தில் இல்லை, ஒளிமரத்திலும் இல்லை. நல்ல மனம், தைரியம், நேர்மை, கருணை இதெல்லாம் இருக்கும் ஒருவரின் உள்ளத்தில்தான் உண்மையான மந்திரம் இருக்கிறது. அந்த மந்திரத்தால்தான் அருணும் யானகுலா உலகமும் ஒளிர்ந்தது.